அனைவருக்கும் வணக்கம். நடிகர் தனுஷ் நடித்த துள்ளுவதோ இளமை திரைப்படம் வெளிவந்தப்போ படம் பார்த்த எல்லோரும் அட இந்த பையன் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரி இருக்கிறானேன்னு தான் நினச்சாங்க. தொடர்ந்து தனுஷ் நடித்த அனைத்து படங்களையும் கொண்டாட ஆரம்பித்தாங்க தமிழக மக்கள். அந்த வெற்றிக்கு காரணம் திரைக்கு பின்னால் இருக்கும் தனுஷின் உழைப்பு என்பதை யாரும் மறுக்க முடியாது. திடீர்னு ஒரு நாள் அதிர்ஷ்ட தேவதை கண்ணை திறந்தாள். சூப்பர் ஸ்டார் வீட்டு மருமகன் ஆனார் தனுஷ். எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்தப்போ இவரை பற்றி இப்போ வர்ற தகவல்கள் எல்லாம் பகீரகமாக இருக்குது. இயக்குனர் விஜயும் நடிகை அமலாபாலும் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் ரொம்ப விமர்சையாகவே நடந்துச்சு. நல்லா போய்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் இருவரும் விவாகரத்துக்காக கோர்ட்டுப்படி ஏறினாங்க. என்ன காரணம்னு விசாரித்தப்போ தான் அது தனுஷின் திருவிளையாடல்னும் அமலாபால் தனுஷோட கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்கன்னும் தகவல் வெளிவந்துச்சு. அதே மாதிரி தான் 4 வருஷம் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அஸ்வினும் சௌந்தர்யாவும். அவங்களும் பிரிஞ்சாங்க. இப்போ விவாகரத்து கேட்டு கோர்ட்டுப்படி போக போகிறாங்க. இதில் கொடுமை என்னென்னா, இந்த சௌந்தர்யா சொந்த மச்சினிச்சு, தனுஷ் மனைவியோட தங்கச்சி, சூப்பர் ஸ்டாரின் இளைய மகள். இதை விட பெரிய கொடுமை என்னென்னா, இவர்களைப் போல காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட செல்வராகவனும் சோனியா அகர்வாலும் விவாகரத்து வாங்கிட்டாங்க. சரி, அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனைன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தப்போ இப்போ வர்ற தகவல் என்னென்னா, அந்த தம்பதிகள் பிரிவதற்கும் தனுஷ் தான்னு சொல்கிறாங்க. இவ்வளவுக்கும் செல்வராகவன் தனுஷின் உடன் பிறந்த அண்ணன், சோனியா அகர்வால் அண்ணி. இது எல்லாத்தையும் விட இப்போதைய சமீபத்திய செய்தி என்னென்னா, பல காதல்களை கடந்து இப்போ இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலித்த நடிகை நயன்தாரா இப்போ அவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்களாம். அதற்கு காரணமும் தனுஷ் தான்னு பரபரப்பாக செய்தி உலா வருது. தமிழக மக்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. எந்த அளவுக்கு தூக்கி வைத்து கொண்டாடுவார்களோ அதேபோல் தூக்கியும் எறிவார்கள் என்பதற்கு உதாரணம் சமீபத்தில் வெளிவந்த தனுஷ் நடித்த படங்கள் அனைத்தும் தொடர் தோல்வியை சந்தித்து வருவதிலிருந்தே புரிந்திருக்கும். திருந்துவாரா பார்க்கலாம். நன்றி.